சுத்தமான புழுங்கரிசியை கழனி பிடிச்சி ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு கிரைண்டரில் நைஸாக ஆட்டிடுறோம் உப்பு போட்டு. இப்போ நான் வந்து விரலை விட்டால் எப்படி அழகாக கீழே போகுது பாருங்கள். அந்தளவுக்கு நல்லா வலுவலுன்னு ஆட்டினதுக்கப்புறம் அடுப்பத்தை வச்சு அந்த மாவை வந்து வணக்கணும். எதுக்காகனா இவ்வளோ லூஸாக இருந்தால் கொழுக்கட்டை பண்ண முடியாதுல்ல, அதனால் இதை வந்து நல்லெண்ணெய் அல்லது நெய் உங்களுடைய விருப்பம். நான் நெய் போடுறேன், நீங்கள் வந்து நல்லெண்ணெய் கூட ஊற்றிக்கலாம். ஊற்றி விட்டு நல்லா நீங்கள் வதக்கிக்கிட்டே, அதாவது கிண்டிக்கிட்டே இருந்தீங்க. அடிக்கனமான பாத்திரமாக இருந்துச்சுன்னா அடி பிடிக்காது அப்படின்லாம் சொல்ல முடியாது, கண்டிப்பாக அடியில் கொஞ்சம் பிடிக்கும். இருந்தாலும் நம்ம கொஞ்சம் கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக மாவு வந்து கொஞ்சம் கட்டியாக ஆரம்பிச்சிடும். ஆனால் கொஞ்சம் உருண்டை உருண்டையாக வர மாதிரி இருக்கும். இது மாதிரி இருக்குதுன்னு பயப்படாதீங்க. மாவு வந்து நம்ம ஆறுனதுக்கப்புறம் கையில் வச்சு பிணைஞ்சதுக்கப்புறம் ஈஸியாக இருக்கும். ஒட்டாத மாதிரி இருக்கணும். அது மாதிரி இருக்கிறப்ப நம்ம மாவு வந்து கொழுக்கட்டைக்கு ரெடி. இப்போ பாருங்கள், உங்களுக்கு அடியில் பிடிச்ச மாதிரி இருக்குது. ஆனால் ஆறுனதுக்கப்புறம் எல்லா மாவையும் மிக்ஸ் பண்ணோன்னா சூப்பராக கொழுக்கட்டை மாவு வந்து ரெடி ஆயிரும். என்ன தான் நம்ம டைரெக்டாக அடியில் அணில் கொழுக்கட்டை மாவு இதெல்லாம் வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் செஞ்சாலும் அரிசி ஊற வச்சு அதை ஆட்டி அதை வதக்கி செய்கிற டேஸ்ட்டு, அதே மாதிரி பச்சரிசியோ புழுங்க அரிசியோ ஊற வச்சு அதை உரலில் இடித்து ஜலிச்சு அதுக்கப்புறம் சுடுதண்ணி ஊற்றி பிணையிற அந்த கொழுக்கட்டையும் எங்கே போய் நின்னாலும், அதாவது அதோட டேஸ்ட்டுக்கு வந்து ஈடாகாத அளவுக்கு அவ்வளோ சுவையாக இருக்கும். ஓரளவுக்கு நல்லா வதக்குனதுக்கப்புறம் நான் கையில் வைக்கிறேன் பாருங்கள், கையில் ஒட்டலை, பால்ஸாக உருட்டுற அளவுக்கு வந்துடுச்சு. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. உங்களுக்கு ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா லைட்டாக நல்லெண்ணெய் இல்லை நெய் தடவிக்கிட்டிங்க அப்படின்னா சூப்பராக செட் ஆயிடுச்சு மாவு. தேங்காய் திருவணுமே, 2-3 மூடி திருவணுமா, என்னால் முடியாது. எப்போதுமே எங்கள் வீட்டுக்காரர் ஈகோலாம் பார்க்க மாட்டார், தேங்காய் திருவி கொடுத்துருவாரு. தேங்காய் 3 மூடி திருவிட்டார். 1 கிலோ வெல்லம், பொட்டுக்கடலை, எள் வந்து வறுத்து, அதாவது நேம்பி கல்லெல்லாம் பார்த்துட்டு நுணுக்கி அதுக்கப்புறம் அதில் சேர்த்துக்கோங்க. நாங்கள் வந்து கொழுக்கட்டைனா பூர்ணம் வந்து எப்போதுமே பொட்டுக்கடலை, எள், வெல்லம், துருவி வச்ச தேங்காயை தான் போடுவோம். சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பச்சை பயிறு, துவரம்பருப்பு, இல்லை வந்து கொத்தக்கடலை பருப்பு, இல்லை நட்ஸு, டேட்ஸு, அவங்கவுங்களுக்கு என்ன விருப்பமோ அது எல்லாத்தையும் உள்ளே வச்சு ஃபில் பண்ணி சிக்கன், மட்டன் அது மாதிரி பண்ணுவாங்க. ஆனால் கொழுக்கட்டை அப்படின்னாலே தேங்காய், இனிப்பு, எள், இந்த பூர்ணம் தான். நல்லா மாவை வந்து பார்த்திங்கன்னா நான் அழகாக திரட்டிட்டேன் பாருங்கள் கொழுக்கட்டை ஷேப்பு. ஏன்னா கையில் ஒட்டல, அந்தளவுக்கு மாவு வந்து நல்லா வணக்கியாச்சு. கொழுக்கட்டை நல்ல சுவையான கொழுக்கட்டை. ஒரு ஆளுக்கு 20-30 சாப்பிடணும் அப்படின்னா வேலை 2 மணி நேரம் தான் ஆகும். ஆனால் டேஸ்ட் வைஸு செம்மையாக இருக்கும். விநாயகர் பேரை சொல்லி நம்ம சாப்பிட்டுக்கலாம். அது மாதிரி தான், அதுக்காக தான். பூரண கொழுக்கட்டையை பொறுத்த வரைக்கும் பூசண இலையில் தான் செய்யணும். அந்த பூவரசு இலையோட வந்து கடிச்சு பார்த்தோம்னா ஒரு மாதிரி காரத்தன்மையாக, ஒரு மாதிரி நாக்கில் ஜிவ்வுன்னு இழுக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து செரிமான குறைபாடு ஏற்படாமல் இருக்கும். கொழுக்கட்டை வந்து சீக்கிரம் வந்து என்ன சொல்கிறது, காயாமல் இருக்கும், அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் இலையில் இருக்கிறதுனால. அதுக்காக தான் வந்து பூவரசு இலை வந்து வைக்கிறாங்க. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பூவரசு இலை, இந்த வாழை இலை, இது மாதிரி கொழுக்கட்டையே இல்லைன்னு சொல்லலாம். இது ஒரு நோய் நோய்த்த வேலை அப்படிங்கிறனால இந்த மாவுலையே எல்லா பூரணத்தையும் கலந்து அப்படியே கொழுக்கட்டை, அதாவது அச்சு கொழுக்கட்டை சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி உருண்டையாக உருட்டி வச்சிடுறாங்க. என்ன தான் கொழுக்கட்டையாக இருந்தாலும் கொழுக்கட்டை அப்படின்னா அதுக்குள்ளே வந்து ஃபீலிங்ஸ் இருந்தால் தான் அது கொழுக்கட்டை. கடைசியில் இனிப்பு, பூரணம் இதெல்லாம் பத்தாது அப்படிங்கிறப்ப இருக்கிற எல்லாத்தையும் ஒன்றா போட்டு பிசைஞ்சு, இப்போ நான் பிடிச்சி வைக்கிறல, இது பேர் தான் பொடி கொழுக்கட்டை. எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் நெய் போட்டு பிசைஞ்சு அப்படி உருட்டி வச்சோம்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் வந்து தேக்கலையில் உருட்டி வச்சுருக்கோம். கொழுக்கட்டை செஞ்சு பிள்ளைங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறேன்னு நீங்கள் வந்து மாட்டிக்காதீங்க. எல்லோரும் இருக்கிறப்ப இந்த வேலையை செய்யுங்க. ஏன்னா இது வந்து என்ன சொல்கிறதுன்னா, உச்சந்தலையை வந்து உள்ளங்காலை கொண்டு சுற்றுற மாதிரி, அதாவது நம்ம மூக்கை தலையை சுற்றி தொட்டால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு நோய் நோய்த்த வேலை. ஒரு வழியாக எல்லா ஆளையும் வச்சுக்கிட்டு நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து செஞ்ச வேலையே இருக்காது. நான் வந்து மாவு மட்டும்தான் ஆட்டி வதக்கி கொடுத்தேன். ஆனால் எல்லா வேலையும் என் பிள்ளைங்களும் என் புருஷன்மாருமே செஞ்சுக்கிட்டாங்க. ஒரு வழியாக கொழுக்கட்டையெல்லாம் செஞ்சு அடுப்பில் போட்டு நல்லா கொளுத்தி வெந்ததுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டு பார்த்தோம்னா சூப்பராக இருக்கும். ஒரு டைம் வந்து நீங்கள் புழுங்கரிசியை ஊற வச்சு இது மாதிரி கொழுக்கட்டை செஞ்சு பூவரசு இலையில் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், நான் வெந்ததுக்கப்புறம் அந்த மாவு வந்து எவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக வளையுது பார்த்திங்களா. இது வந்து விடிஞ்சு சாப்பிட்றப்ப கூட கொஞ்சம் கூட இறுகவே இல்லை, அவ்வளோ சாஃப்டாக இருந்தது. எத்தனையோ கொழுக்கட்டை சாப்பிட்டாலும் இது மாதிரி மாவாட்டி ஒரு டைம் கொழுக்கட்டை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு கொழுக்கட்டை ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.